வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான அச்சு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மைதா மாவில் அச்சு முறுக்கு எப்படி பண்ண போகிறேன்னு நான் காமிக்க போகிறேன். 10 மினிட்ஸுக்குள்ளே கொஞ்சம் மைதா மாவு இருந்தாலும் நம்ம ஸ்நாக்ஸ் அழகாக ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு 200 கிராம் எடுத்துருக்குறேன். தேவையான பொருட்கள் பாருங்கள். மைதா மாவு 200 எடுத்துருக்குறேன். சர்க்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போடுறதுக்கு, சால்ட்டும் தேவைக்கேற்ப, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம இப்போ எக்கோட ஒயிட் வச்சுருக்கிறேன் நான் இந்த மாவில் சேர்க்குறதுக்காக. நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வெஜிடேரியன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். எக்கோட ஒயிட்டு மட்டும்தான் நான் பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து முறுக்கு மாவு கரைக்க போகிறோம். நம்ம இப்போ பாருங்கள் இந்த மாவை எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஏன்னா என்ன தான் இனிப்பு சேர்த்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட் ஹைலைட்டாக இருக்கும். சால்ட்டு நான் இப்போ போடுறேன், கொஞ்சமாக தான் போடுறேன். சர்க்கரை நம்ம கொஞ்சம் மாவுன்றதுனால அதுக்கேற்ற இனிப்பு நம்ம சேர்த்துக்கணும். மைதா மாவு, சர்க்கரை, தண்ணி சேர்க்குறேன். நல்லா கட்டி இல்லாமல் பீட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம மாவு ஒரு தோசை பதத்துக்கு கெட்டியாக, இப்போ எப்படி நம்ம இட்லி மாவு அந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக அந்த அச்சு முறுக்கை நம்ம டிப் பண்ணும்போது ஒட்டுற அளவுக்கு நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கணும். ஏன் இதில் இது பண்ணுறேன்னா, கொஞ்சம் மைதா மாவுன்றதுனால கட்டி கட்டியாக ஆகிடும் இல்லையா, அது கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மேஷ் பண்ணுறோம். இது கூடவே எக்கோட ஒயிட்டையும் சேர்த்துடுறேன் பாருங்கள். ஏன்னா அது தேங்காய் பால் ஊற்றினாலும் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வரும்ன்றதுனால நான் தேங்காய் பால் சேர்க்கல. அதுக்கு பதில் எக்கோட ஒயிட் சேர்த்துருக்குறேன். நம்ம குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி தான் செய்ய முடியும். நம்ம வெஜிடேரியனாக நம்ம இருக்க விரத தினத்தில் நான் நிறைய பண்ணல, ஒரே நாளில் காலி ஆகிற மாதிரி கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். இதை நம்ம 1 கிலோ அந்த மாதிரி போட்டோம்னா நிறைய வரும். ஒரு 10 நாள் கூட வச்சுருந்து நம்ம சாப்பிடலாம், கெட்டுலாம் போகாது. இப்போது மாவு எவ்வளோ அழகாக கட்டி இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இனிப்பு வேணால் கொஞ்சம் சேர்த்துடுறேன். ஏன்னா இனிப்பு இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கணும். உப்பு சர்க்கரை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா டிப் பண்ணிவிடுங்க. ஐ மீன் நல்லா கலக்கி விட்டுடுங்க. கட்டி இல்லாமல் மாவை கரைச்சிக்கணும். நம்ம இப்போ மாவு ரெடி ஆகிடுது. அடுத்தது பேன் வச்சு எண்ணெயை ஊற்றுவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கடாய் காயணும். பொரிக்கிற அளவுக்கு கடாய் காஞ்சதும் எண்ணெய் விடுறேன் நான். இப்போ எண்ணெய் அது முட்டை சேர்த்துறதுனால கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் நான் அச்சு முறுக்கு பண்ணுறதுக்கு. ஆனால் கொஞ்சம் எண்ணெய் விடணும் தான். அந்த அச்சு முழுகிற அளவுக்காவது எண்ணெய் விடணும். நம்ம இந்த எண்ணெயை நம்ம எண்ணெய் சமைக்க பயன்படுத்திக்கலாம். மீன் குழம்பு, மீன் வறுக்க அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ என்னன்னா, எண்ணெய் காயிற வரைக்கும் இந்த அச்சியும் நல்லா பார்த்துங்க. அச்சு முறுக்கோட அச்சு இது மெயினாக தேவை உங்களுக்கு. அச்சு முறுக்கு பண்ணுறீங்கன்னா முதல்ல இதை கடையிலேருந்து வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும். இதை எண்ணெயோட காயறதுக்கு இந்த மாதிரி போட்டு ஹீட் ஆகிறதுக்கு பேனில் போட்டு வச்சிடணும். நம்ம எண்ணெய்க்குள்ளே எண்ணெயோடு அதுவும் காயணும். இதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. மாவுலாம் கரெக்டாக ரெடி பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த அச்சு காஞ்சி எண்ணெயில் ஹீட் ஆகிய பிறகு தான் மாவு அதில் ஒட்டும். அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு ஹீட் பண்ணுறேன். இப்போ நல்லா எண்ணெய் சூடு ஏறத்தங்காட்டியும் நல்லா கரைச்சி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் நம்ம ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
மாவு பாருங்கள் எந்த பதத்தில் இருக்குன்னு. தோசை மாவு பதத்தில் இருக்கா? ஏன்னா அந்த அச்சுமே வந்து சின்னது, கொஞ்சம் அந்த குழவி நீட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும். அப்போ முறுக்கு நல்லா பெருசாக வரும். நான் சின்னதாக மீடியமாக வாங்கிட்டேன். பெரிய அச்சு வாங்கணும்னா அதுக்கேற்ற எண்ணெய் விடணும். இப்போ நம்ம ஒரு பலகாரம் செய்யும் பொழுது பெரிய அச்சுனா பார்வையாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு திருவிழா அந்த மாதிரி டைமில் பண்ணி கொடுக்கும்போது பெருசாக வரணும்னா அச்சு பெருசாக வாங்கிக்கணும் நீங்கள் வாங்கும் பொழுதே. இது ரொம்பவே எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ஹெல்த்தியானது தான். மைதா மாவு ஹெல்த்தி கிடையாதுன்றாங்க. ஆனால் நம்ம எப்போயாவது ஒரு டைம் தான் நம்ம சேர்த்துக்க போகிறது. ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் இது அவசரமாக குழந்தைங்க கேட்குறாங்க, ஒரு 1/2 ஹவருக்குள்ளே 10-20 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பசங்களுக்கு. மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது எப்படி எண்ணெயில் போடுறதுன்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுது. இப்போ எப்படி நம்ம அச்சு எடுத்து போட்டு முறுக்கு சுடுறேன்னு பாருங்கள். அச்சு முறுக்குன்றது பார்க்கவே அழகாக இருந்தாலும் டேஸ்ட்டுமே அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த பாருங்கள், அச்சு இது ரொம்ப சின்ன சைஸுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போது இந்த ஈட்டாக இருக்கிற அச்சு தான் நம்ம எடுத்து மாவில் வச்சு போட போகிறோம். மாவில் பாருங்கள், ஃபுல்லாக துவைக்கக்கூடாது. இப்படி உள்ளே முக்கும்பொழுது டிப் பண்ணும்பொழுது கொஞ்சம் குறைவாக தான் டிப் பண்ணிக்கிறோம். நம்ம இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணோம்னா அது இறங்கிடும் ஆட்டோமேட்டிக்காக எண்ணெயில். இப்படி ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அச்சுவை. இப்படி பண்ணோம்னா அழகாக வந்துடும். இது சும்மா கொஞ்சம், ஏன்னா அது என்னதான் இருந்தாலும் பிடிச்சுன்னு இருக்கும் இல்லையா, அதுக்காக வடை கம்பியில் நம்ம கொஞ்சம் தள்ளிக்கணும். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குது. அச்சு முறுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. பசங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் கொஞ்ச நேரத்தில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. நானுமே ரொம்ப நாள் கழிச்சு தான் இதை செய்கிறேன். அச்சு முறுக்க சேனல் ஆரம்பித்த பேர் தான் ஒன்று ஒன்றா ஞாபகம் பண்ணி செய்கிறேன். நிறைய ஸ்நாக்ஸ் நான் வீட்டில் ரொம்ப பண்ணுறதில்லை. இப்போ தான் இந்த சேனலுக்காக பண்ணுறேன். நான் சூடு ஏறினாவே நம்ம ஷேக் பண்ணிகிட்டே இருந்தாவே கழட்டி வந்துடும். அதுக்கு தான் பெரிய அச்சு வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் நான் உங்களை. எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இந்த முறுக்கு. அச்சு முறுக்குன்றது ரொம்பவே ஈஸியானது. இது ஒன்றுமே இல்லை. இந்த அச்சில் இப்படி பண்ணி நம்ம போடுறோம் ஈஸியாக. எவ்வளோ சீக்கிரம் நான் பண்ணி காமிச்சேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்படி அசைச்சிக்கிட்டே இருந்தாலும் சூட்டில் கழட்டின்னு வந்துடும். நல்லா சூடு ஏறணும். இது சுட சுட தான் பழக்கமாகும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டேன் நான். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இந்த வீடியோலாம் நானே தான் எடுத்து என்னோடய சேனலில் போடுறேன். ரீயூஸ் கண்டென்ட்னு எனக்கு வந்திருக்கு, என்னன்னு தெரியலை. முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். வெற்றின்றது தடைகளை தாண்டி தான் நமக்கு வரும். ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான ரிசல்ட் கிடைக்கணும். நான் வெயிட் பண்ணுறேன்.
இவ்வளோ தான் அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுருந்தோம்னா எண்ணெயில் போட்டு அசைச்சோம்னா டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு இருக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் அச்சு முறுக்கு எவ்வளோ அழகாக ரெடி ஆகுதுன்னு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணுங்கள். வெறும் 200 கிராம் இதுதான் போட்டேன், மைதா மாவு தான் நான். அதுலேயே நம்ம வந்து ஒரு 25-30 முறுக்கு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுட்டு அசைச்சோம்னாவே அது அழகாக எண்ணெயில் போயிடும். இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா போயிடும். எண்ணெய் வந்து நான் கம்மியாக விட்டு இருக்கிறதுனால டக்குன்னு போகல, வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. முறுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்படி ஷேக் பண்ணோம்னாலே அது வந்து அழகாக போயிடும். ஃபுல்லாகவும் மேலே வந்துடக்கூடாது. நம்ம அதை டிப் பண்ணி எடுக்கிறோம்ல மாவில், அப்போ மேலே வந்துடுச்சுன்னா அது வந்து அப்படியே அச்சில் வந்து ஒட்டிக்குது. அதுக்கு தான் நான் வடை கம்பி குத்தி எடுக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். அச்சு முறுக்கு எப்படி வருதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது டக்கு டக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி அச்சு முறுக்கு ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ட்ரை பண்ணுறது இல்லை, இது ரொம்ப எளிமையான ஒரு டிஷ்ஷு தான். தேங்காய் பாலில் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் சுவை அருமையாக இருக்கும். இது வந்து எண்ணெய் சாப்பிடாதவங்க முட்டைக்கு பதில் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் சேர்த்திங்கன்னா போதும். அதான் ஒரு 1/4 முடி தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சி 1/2 கிலோ மாவுக்கு 1/2 முடி தேங்காய் போடலாம். நம்ம தேங்காய் பால் 1/2 முடி தேங்காவை எடுத்து பால் போட்டு புழிஞ்சி போட்டு மாவு கரைச்சிங்கன்னா அருமையாக வரும் உங்களுக்கு. இது வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள். ஏன்னா வீடியோ ஓடிக்கினே இருக்குதுன்றதுனால மீதி மாவை நான் அப்புறம் கூட சுட்டுக்கிறேன். வீடியோ இதோட முடிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அச்சு முறுக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. நம்ம வந்து கடையில் வாங்கி கொடுக்கறத விட இது ஏன் பண்ணி காமிக்கிறோன்னா, நம்ம நிறைய டிஷ்ஷஸ் வந்து கடையில் தான் வாங்குகிறோம், டைம் இல்லை பண்ணுறதுக்குன்னு. இதெல்லாம் ஒரு எளிமையான டிஷ்ஷு, எண்ணெயே இருக்காது இதில். பாருங்கள் ஒரு துளி எண்ணெய் கூட அதில் நிற்கலை. அவ்வளோ அருமையான டிஷ் இது. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணல, இன்னும் இருக்குது இல்லை மாவு, அதுவே ஒரு 20க்கு மேலே ஆகும். பாருங்கள் கரைச்ச மாவு அப்படியே தான் இருக்குது, அதுவே வந்து ஒரு 20 முறுக்கு ஆகும். இது பாருங்கள் இவ்வளோ அழகாக அருமையாக வந்திருக்குது அச்சு முறுக்கு. என் சேனலுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அச்சு முறுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் பண்ணிவிட்டு எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அச்சு முறுக்கு நம்ம வீட்டு எண்ணெயில் பண்ணோம்னா நல்லதுன்ட்டு நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ, பாய் பாய்.